லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். பத்திரப்பதிவிற்கு அசல் ஆவணங்களை கட்டாயமாக்கும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். பத்திரப்பதிவிற்கு அசல் ஆவணத்தை கட்டாயமாக்கும் மசோதா நடைமுறைக்கு வரவுள்ளது. இதன்படி பத்திரப்பதிவிற்கு 10 நாட்கள் முன்பாக அசல் ஆவணம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று புதிய மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசல் ஆவணம் தாக்கல் செய்யவில்லை என்றால் பத்திரம் பதிவு செய்யப்படாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்பாக அசல் ஆவணம் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ள செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்பாக அசல் ஆவணம் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் இந்த மசோதா கடந்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்திருந்த நிலையில் இந்த சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தற்பொழுது ஒப்புதல் அளித்திருக்கிறார். பதிவாளரிடம் தாக்கல் செய்யப்படும் போது அதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ், அந்த சொத்துக்கான மூலப்பத்திரமான அசல் ஆவணம் போன்றவற்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அசல் ஆவணம் இல்லாவிட்டால் அந்த பத்திரம் பதிவு செய்யப்படாது என்பதும் இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சொத்து அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் அடமானம் பெற்றவரிடமிருந்து தடையில்லா சான்று பெற்று தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் புதிய மசோதாவில் விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.